வள்ளுவர் தான் முதல் கைக்கு எழுதினவர் 1.25 அடியில். அதில் இருக்குது சார் கைக்கு கவிதை படிங்க, அவ்வளோ அழகான கட்சி. காற்றால் கற்பமானது பலூன், ரொம்ப சூடேறி அங்கே 3.25 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு ஆள் கைதட்டி, அதை இவர் இங்கே பார்த்துட்டு இவர் எதுக்கு தட்டான்னு இவர் யோசிச்சு, அப்புறம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் சேர்ந்து கைதட்டங்குள்ளி நான் செங்கல்பட்டு தாண்டி செவனேன்னு போய்கிட்டு இருப்பேன். என்ன காற்றால் அது நீங்கள் ரொம்ப சொன்னாதான் கேட்க மாட்டேங்கன்னு சுருக்கி சொன்னேன், அதுக்கும் சுருக்கிட்டீங்க. முன்னாலாம் நாங்கள் தம்பியெல்லாம் அசத்த பேரில் பார்க்கும்போது நீளமாக நகைச்சி சொல்லுவோம். இப்போல்லாம் கேட்குற நேரம் கிடையாது, எந்திரிச்சிடறேன். அன்றைக்கெல்லாம் பேசியிருக்கேன், முன்னுக்கு ஒருத்தர் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன இந்த ஜோக்கை விட்டுட்டீங்க பாருங்க, அதை தாண்டா நேரடியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே நானும் கைக்கு நகைச்சா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டாரா, அப்புறம் பொசிக்கிட்டோம், இந்த மீட்டருக்குள்ள தான் இப்போ சொல்கிறேன். அப்படி இருந்தால் அப்படி ஆகிடும். ஆக நேர்மறை என்னை குழந்தைக்கு சார் நான் ஒரு விஷயம் சொன்னேன், எப்படி பாசிட்டிவான விஷயத்தை உருவாக்கிக்கிற சார் நெகட்டிவ்க்குள்ள. கொரோனா வந்துருச்சு எல்லாம் அவதிப்பட்டீங்களே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நீங்கள் கைதிட்ட போறீங்க. கொத்தா முடியா சார், இங்கே 400 500 எந்த நியூஸ் போட்டாலும் எந்த டிவியில் போட்டாலும் 400 800 500 பேரா கூடிக்கிட்டே இருக்கு, படிப்படியாக கிடக்கு. அதில் ஒருத்தன் இந்த ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேன்னா. இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். எதை பற்றி அவன் கவலைப்படல பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையும் ரசிக்கணும் சார். பேரன் கீழே விழுந்துன்னு ஓடுவோம், சாதத்தை தூக்கிட்டு பார்த்து சொல்லுங்க சாமி, பேரன் குப்பறக்க விழுந்துட்டான், அதுக்கு என்ன சாமி, அதுக்கு அந்த கல் எடுத்து ஓரம் போட்டால் விழ மாட்டான். இதுக்கு சாதத்தை கொண்டு போய் கொடுத்து அவர் பார்த்துட்டு சுக்கிரமேடு சூளமேடு பீளமேடு எல்லாமே மேடா இருக்கே சாமி. ஏமா உன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு துலாம் ராசி. ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாமா, வெட்டுக்கு நான் அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி. அங்கே தான் காலைல 6:30 மணிக்கு பஸ் ஏறினேன். சரிம்மா ராசி கொஞ்சம் சின்ன குழப்பமாயிடுச்சு, எல்லாரும் நல்லா வந்துருச்சுமா. ஏமா சுக்கிர திசை நல்லா இருக்கு, சனி பயிற்சி நல்லா இருக்கு. இந்த ஆவணி முடிஞ்சு ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்குமா, வெட்டுக்குன்னு மறுபடியும் சாதத்தை பிடுங்குச்சு. என்னம்மா, எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. இது இல்லை சார், உழைச்சா முன்னேற போகிற. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியும் ரசித்து வாழ்வனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் சார். நாளை நாள் நம்ம ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு நைட்டில் இருந்தவன் பகல் இல்லை. நேற்று என் கூட தான் மாப்பிள்ள 11 மணிக்கு 2 புரோட்டா சாப்பிட்டு வந்து படுத்தேன், 12:45 அப்படின்னா டப்புட்டு நெஞ்சடிச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப சுருங்கிருச்சு சார். அதுக்காகத்தான் சொல்கிறது, வாழ்க்கை விசாலமாக்கணும்னா அந்த உலகம் எப்படி விரிந்ததோ நம்ம இதயத்தையும் பெருசாக